அனைத்து பகுதியிலுமே அடிப்படை தேவை அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு முனைப்புடன் செயல்பட்ட சகோதரர் அறிவித்தார். ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்த அமைச்சராக பெருமைக்காக சொல்லல, தேசிய அளவில் உள்ளாட்சித்துறையில அவர் அமைச்சராக இருந்த போது 140 தேசிய விருதுகளை வாங்கி படைச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு உள்ளாட்சித்துறை திறம்பட நிர்வகித்த சகோதரர் எஸ். வேலுமணி அவர்கள் எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல மக்களுக்கு முக்கியமான துறை உள்ளாட்சித்துறை. அந்த உள்ளாட்சித்துறை மூலமாக தான் அன்றாட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய துறை உள்ளாட்சித்துறை. இந்த உள்ளாட்சித்துறையில் தான் குடியை வளர்த்தல், நம்முடைய குப்பை அகற்றுதல், கழிவுநீர் அகற்றுதல், சாலை பராமரித்தல், மின்விளக்கு பராமரித்தல், இப்படி அடிப்படை பிரச்சனைகளை மக்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரே துறை உள்ளாட்சித்துறை. மற்ற துறைக்கெல்லாம் மக்களோடு நேரடி தொடர்பு இல்ல, நேரடி தொடர்பு கூடிய ஒரே துறை உள்ளாட்சித்துறை. அப்படி அந்த உள்ளாட்சித்துறையை திறம்பட நிர்வாக திறன்மிக்க துறையாக மாற்றி காட்டிய சகோதரர் வேலுமணி. தமிழ்நாட்டுக்கு எப்படி செய்யறாங்கன்னா தொண்டாமுத்தூருக்கு எப்படி செஞ்சிருப்பாரு. தொண்டாமுத்தூர் மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சீங்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைவேற்றுகின்ற பணி சிலது இருந்தா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நிறைவேற்றுகிறார். ஆக நம்முடைய கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் இந்த பகுதியில குடிநீர் திட்டம், அபிவிருத்தி திட்டம், நாளை இங்க கூட மேம்பாலம் வேணும் இப்பவே கோரிக்கை வச்சுட்டாரு. உங்களுடைய கோரிக்கையை இப்பவே தெரிவிச்சுட்டார். நிச்சயமாக இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் செயல்படுத்தப்படும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்துடைய 50 மாத கால சாதனை வரி போட்டதுதான் சாதனை. வரி மேல வரி போட்டதுதான் சாதனை. இன்னைக்கு வீட்டு வரி 100% ஏற்றிட்டாங்க, கடவரி 150% ஏற்றிட்டாங்க, மின் கட்டணம் 52% ஏற்றிட்டாங்க. வருஷம் 5% உயர்த்தப்படும் என்று சொல்லி ஆண்டு ஒன்றுக்கு 5% வரி உயர்த்திருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. குப்பை கூட விட குப்பைக்கு வரி போட்டாங்க. அப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். மக்களை வாழ்த்தி விதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கத்திற்கு 2026 தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போனா அங்க இருக்கிற ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர் பாதிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு கூட இந்த ஆட்சியில் அனுப்ப முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி நடக்குது. எல்லா ஆசிரியர்களும் கூட சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பிரிவு, மாறி வெண்கொடுமை. இதுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள், கஞ்சா விற்பனை. தமிழ்நாடு கஞ்சா விற்பனை நடைபெறுகின்ற ஒரு மாநிலமா மாறி போச்சு. போதை நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. இந்த போதைப் பொருள் தடுக்க இந்த ஆட்சியில திறன் கிடையாது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு போதைப் பொருள் எளிதா கிடைக்குது. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் எல்லா பகுதியும் கிடைக்குது. இன்றைக்கு கூட தொலைக்காட்சியில பார்த்த வரும்போது மதுரையில ஒரு வீதியில கஞ்சா விற்று இருக்கிறாங்க. கஞ்சா விற்பனை செய்வதாக அந்த பகுதியை சேர்ந்த அப்பாவும் மகனும் போய் காவல்துறையில புகார் கொடுக்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே கஞ்சா போதை ஆசாமிய அந்த விற்பனை செஞ்சவங்க அவர் வீட்டுக்கு போய் அவளை அருவாள்ல வெட்டுறாங்க.
இப்படி கஞ்சா நிறைந்த மாநிலம். இன்னைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பதில போதை மாடல் அரசாங்கமா இனிமே சொல்லலாம். போதை மாடல் அரசாங்கமா சொல்லலாம். அந்த அளவுக்கு போதைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அடிமையாகி இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து காட்சியளிக்கின்றது. சீர்கிட்டு போச்சு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். 1வது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கோட்டை, அந்த கோட்டைக்கு வலு சேர்க்கின்ற விதமாக 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிறேன். மகத்தான வெற்றி தேர்தல்கள் நல்ல ஆட்சி உங்களுக்கு அதிமுக வழங்கும். விளம்பர மாடல் அரசு, போட்டோ ஷூட் அரசு, விளம்பர மாடல் அரசு, போட்டோ ஷூட் அரசு. ஆகவே இந்த ஆட்சியில இந்த போட்டோ ஷூட் தான் பார்க்க முடியும். தினந்தோறும் அப்படியே பத்திரிக்கை வருவாரு, அப்படியே தொலைக்காட்சி காட்சி அளிப்பாரு, அதோட போயிடுவார். அதோட அவர் பணி முடிஞ்சது. மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை வீட்டு மக்களை பற்றி தான் இருக்கும், நாட்டு மக்களை பற்றி அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் அதிமுகவுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு அல்ல, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு. நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்லை, ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை